வணக்கம். டன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு தற்போது ஸ்திரத்தன்மையையும் வலிமையையும் பெற்று வருவதாக டில்வின் சில்வா பெருமிதம். கொழும்பு புறநகர் ரயில்வே திட்டத்தின் கீழ் மின்சார ரயில் சேவையை ஆரம்பிக்க திட்டம். நுவரெலியாவில் தனியார் பேருந்து ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியதில் 25க்கும் மேற்பட்டோர் காயம். மன்னார் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். கோதுமை மாவின் விலை இன்று முதல் அதிகரிப்பு. விவசாயத்துறை தற்பொழுது ஒரு இக்கட்டான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் கவலை. தொடர்வது முதன்மைச் செய்தி. நாடு தற்போது ஸ்திரத்தன்மையையும் வலிமையையும் பெற்று வருவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நாடு தற்போது ஸ்திரத்தன்மையையும் வலிமையையும் பெற்று வருவதாகவும் அதன் பலன்கள் மக்களுக்கு கிடைக்க தொடங்கியுள்ளதாகவும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணி தொடர்பில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உண்மையை சொல்ல போனால் எதிர்க்கட்சியினர் வேதனையில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்களது மேலாதிக்கம் தளர்ந்து விட்டது. அவர்கள் அனுபவித்த பெரும் சலுகைகள் இல்லாமல் போய்விட்டன. அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையோ அல்லது அதற்கான திறமையோ அவர்களிடம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் ஒரு சிலர் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு குழுக்களாக இணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. மறுபுறம் அவர்கள் பொய்களை கூறி மக்களை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். எனவே எதிர்க்கட்சிகள் மக்களை திசை திருப்ப முயலும் இவ்வேளையில் மக்கள் சார்பாக இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு அவர்கள் முட்டுக்கட்டை போடும் நேரத்தில் மக்களின் பலம் எங்கே இருக்கிறது, மக்களின் விருப்பம் எங்கே இருக்கிறது, மக்களின் ஆணை எங்கே இருக்கிறது என்பதை நாம் உலகிற்கும் நாட்டிற்கும் தெளிவாக உணர்த்த வேண்டும். கடந்த காலங்களில் நமது அரசாங்கம் எதிர்கொண்ட சில இயற்கை பேரழிவுகள் மற்றும் சவால்களை நாம் எவ்வளவு சிறப்பாக கையாண்டோம் என்பது நம் நாட்டு மக்களுக்கு தெரியும். டிட்வா சூறாவளி வந்த போது கூட நம் நாட்டு வரலாற்றிலேயே அத்தகைய பேரழிவை மிக சிறந்த முறையில் எதிர்கொண்டோம். அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டு அதிகப்படியான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு மிக விரைவாக நாம் அதனை சரி செய்தோம். அதன் பிறகு மத்திய கிழக்கு போரினால் ஏற்பட்ட உலகளாவிய எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் நெருக்கடியின் போது நாம் அதை சிறப்பாக கையாண்டு மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றினோம். உலகமே இதை அங்கீகரித்துள்ளது. கடந்த காலங்களில் ஊழல்களை கட்டுப்படுத்தி பொருளாதாரத்தை நிலைப்படுத்தி வரி வசூலை சரியாக முறைப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை படிப்படியாக வலுப்படுத்தியதால் தான் இவை அனைத்தையும் எங்களால் செய்ய முடிந்தது. நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்ற போது முந்தைய அரசாங்கத்தின் நாட்டை பெரும் கடனாளியாக்கி திவாலாக்கி இருந்தன. பெரும் கடன் சுமை இருந்தது. நாங்கள் அந்த கடன்களை திருப்பி செலுத்த தொடங்கினோம். கடந்த காலத்தில் 5 பில்லியன் டாலருக்கும் அதிகமான கடனை செலுத்தியுள்ளோம். இதனால் நாடு தற்போது ஸ்திரத்தன்மையும் வலிமையும் பெற்று வருகிறது. அதன் பலன்கள் மக்களுக்கு கிடைக்க தொடங்கியுள்ளன. அவர்களுக்கு பல நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன. இதை பொறுத்து கொள்ள முடியாத எதிர்க்கட்சியினர் பொய்களை கூறி கூச்சலிட தொடங்கியுள்ளனர். திசை காட்டி அரசாங்கமும் தங்களைப் போலவே ஊழல் செய்யும் ஒரு அரசாங்கம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்த முயற்சிக்கிறார்கள். மறுபுறம் அவர்கள் நகைச்சுவைக்குரியவர்களாக மாறி அங்கொன்றும் இங்கொன்றுமாக 10-15 பேர் சேர்ந்து கொண்டு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் என்றால் என்ன, அதற்கு என்ன அடிப்படை வேண்டும், அதற்கான கோஷங்கள் என்ன என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு அரசியல் புரியவில்லை. கோட்டாபய ராஜபக்ஷவின் அரசாங்கத்தை போராட்டத்தின் மூலம் விரட்டியடித்தது போல தாங்கள் 5-10 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்தினால் அரசாங்கத்தை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள். 10-15 பேர் ஒரு அமைச்சரின் வீட்டின் முன் நின்று கூச்சலிட்டால் அவர் பதவியை ராஜினாமா செய்து விடுவார் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இத்தகைய மந்தமான மனநிலை கொண்ட ஒரு குழுவாகத்தான் எதிர்க்கட்சியினர் இன்று இருக்கிறார்கள்.
கொழும்பு புறநகர் ரயில்வே திட்டத்தின் கீழ் மின்சார ரயில் சேவையை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பு புறநகர் ரயில்வே திட்டத்தின் கீழ் மின்சார ரயில் சேவையை அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பு புறநகர் பகுதிகளில் ரயில்வே சேவையை புதிய வடிவில் முன்னெடுப்பது மற்றும் அதற்கான திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. கொழும்பு புறநகர் ரயில்வே திட்டம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் களனிவெளி ரயில் பாதையில் மருதானையிலிருந்து வாகம்புர வரையும், பிரதான ரயில் பாதையில் கொழும்பு கோட்டையில் இருந்து ராகம வரையும், கரையோர ரயில் பாதையில் கொழும்பு கோட்டையில் இருந்து பாணந்துறை வரையும் முதல் கட்டமாக செயற்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதி வசதிகளை பெற்றுக்கொள்வது மற்றும் திட்ட அமுலாக்கத்தின் போது எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தற்போதுள்ள ரயில் சேவைக்கு இணையாக மின்சார ரயில் சேவைகளை முன்னெடுப்பதுடன் தற்போதுள்ள அகலப்பாதைகளுக்கு பதிலாக நியம பாதைகளாக ரயில் தண்டவாளங்களை புனரமைப்பது உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வேலை திட்டத்தை அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கபில சி.கே. பெரேரா, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார மற்றும் நிதி போக்குவரத்து அமைச்சுக்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டுள்ளது. அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வழக்கு விசாரணையின் போது விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றக்கு அறிவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் இன்றைய விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் பின்வரும் விடயங்களை நீதிமன்றில் தெரிவித்தார். எதிர்வரும் ஜூலை 8ஆம் தேதிக்கு முன்னதாக சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த வழக்கின் சந்தேக நபர்களில் ஒருவரான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவை பெயரிடுவதா என்பது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து விசாரணைகளின் தற்போதைய நிலை மற்றும் முன்னேற்றங்கள் அடுத்த தவணையின் போது சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. நுவரெலியாவில் தனியார் பேருந்தொன்று பள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நுவரெலியா மாவட்டம் டேகமவில் இருந்து ஹேட்டன் நோக்கி ஃபோடேஸ் வழியாக வந்த தனியார் பேருந்தொன்று பிரதான வீதியை விட்டு விலகி சுமார் 25 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்குள்ளானதில் பாடசாலை மாணவர்கள் உட்பட 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இன்று பிற்பகல் டிகோயா பட்டல்கல பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த வீதியில் வந்த மற்றொரு பேருந்திற்கு இடம் கொடுக்க முற்பட்ட போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீதியிலிருந்து விலகி பள்ளத்தில் விபத்திற்குள்ளாகியுள்ளதாக தெரிய வருகிறது. விபத்தில் காயமடைந்தவர்கள் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலர் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் காயமடைந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. பேருந்தில் சுமார் 35 பேர் பயணித்ததாக தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹேட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த பகுதியில் அடிக்கடி இவ்வாறான விபத்து சம்பவங்கள் இடம்பெறுவது வழமையாக இருக்கின்றது. விபத்துக்களின் போது பல உயிரிழப்பு சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாகும். இப்பகுதியில் பாதுகாப்பு வேலியை அமைக்குமாறு பொதுமக்கள் பலமுறை வலியுறுத்திய போதிலும் இதுவரையில் யாரும் முன்வரவில்லை என்றும் குறிப்பிடப்படுகின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 3ஆம் நாள் அகழ்வு பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 3ஆம் நாள் அகழ்வு பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய அகழ்வு பணியின் போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடு இலக்கங்களான 217 மற்றும் 220 ஆகிய இலக்கங்களை கொண்ட எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றின் கண்காணிப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டது. மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்ற வேளை பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்திய மற்றும் மாகாண அரசுகளின் நிதி ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்பட உள்ள
புதிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான அனுமதி வழங்குதல் மற்றும் மன்னார் மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபரின் ஒழுங்கமைப்பில் அபிவிருத்தி குழு தலைவர் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் விடயங்கள் ஆராயப்பட்டன. இதில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், காதர் மஸ்தான், துரைராசா ரவிகரன், எம் ஜெகதீஸ்வரன், வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன், திணைக்கள தலைவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் நகரசபை பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். மத்திய மற்றும் மாகாண அரசாங்கங்களால் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது அபிவிருத்தி குழுவின் அனுமதி பெற்று விரைவாக செயற்படுத்தப்பட வேண்டிய திட்டங்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டது. மன்னார் பகுதியில் உள்ள குறைகுளம் புனரமைப்பு பணிகளின் போது ஊழல் மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூட்டத்தில் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இதுகுறித்து உரிய விசாரணைகளை முன்னெடுத்து உண்மைத்தன்மையை கண்டறியுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டது. மன்னார் தீவு பகுதியில் அண்மை காலமாக கண்டல் தாவரங்கள் அளிக்கப்பட்டு வருவது தொடர்பில் கவலை வெளியிடப்பட்டது. அதனை தடுப்பதற்கான சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் மன்னார் மாவட்டத்தின் நீண்டகால பிரச்சினையான கடல் அரிப்பை தடுப்பதற்கு உரிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அத்துடன் மாவட்டத்தின் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேனிசை செல்லப்பாவின் நினைவு நிகழ்வு இன்று முல்லைத்தீவு ரெட்மானா சந்தி பகுதியில் இடம்பெற்றது. தமிழர்களின் விடுதலை போராட்ட வரலாற்றில் எழுச்சி பாடல்கள் மூலம் மக்களின் மனங்களில் இடம் பிடித்த பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பாவின் நினைவு நிகழ்வு இன்று முல்லைத்தீவு ரெட்மானா சந்தி பகுதியில் இடம்பெற்றது. தேனிசை செல்லப்பா நேற்று காலமான நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு வள்ளுவர்புரம், இளங்கோபுரம், மாணிக்கபுரம் மற்றும் தேராவில் பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் அகிலன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் எழுத்தாளர் யோ புரட்சி உள்ளிட்ட பலர் பங்கேற்று அஞ்சலி உரைகளை நிகழ்த்தினர். தமிழ் மக்களின் விடுதலை உணர்வை இசை வழியாக எடுத்துச் சென்ற கலைஞராக போற்றப்படும் தேனிசை செல்லப்பாவின் மறைவு தமிழ் சமூகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமைந்துள்ளதாக அஞ்சலி உரைகளில் குறிப்பிடப்பட்டது. இதன்போது பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்தி அவரின் கலைப்பணிகளையும் தமிழர் சமூகத்திற்கான பங்களிப்பையும் நினைவு கூர்ந்தனர். திருகோணமலை கும்புரப்பட்டி தேவிக்கல் கடற்கரையை சுற்றுலா அபிவிருத்தி மையமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் குகதாசன் ஆராய்ந்தார். திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் குகதாசன் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கும்புரப்பட்டி கிழக்கு கிராம சேவகர் பிரிவில் அமைந்துள்ள தேவிக்கல் சுற்றுலா கடற்கரை பகுதியை இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். இப்பகுதியில் வசிக்கும் சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த பகுதியை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்வது குறித்து அப்பகுதி மக்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் அவர் பெற்றுக்கொண்டார். எதிர்காலத்தில் இப்பகுதி அபிவிருத்தி அடைந்தால் அந்த சமூக மக்கள் அடையும் நன்மைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. குச்சவெளி பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேசவாசிகள் மற்றும் முக்கியஸ்தர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை துறைமுகத்திற்கு தமிழரசுக் கட்சியின் குழு ஒன்று கள விஜயம் மேற்கொண்டது. மட்டக்களப்பு வாழைச்சேனை துறைமுகத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் ஆராயும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தலைமையிலான தமிழரசுக் கட்சியின் குழு ஒன்று இன்று கள விஜயம் மேற்கொண்டது. வாழைச்சேனை துறைமுகத்தின் செயற்பாடுகள், அதன் மூலம் பிரதேச சபைக்கு கிடைக்கப்பெறும் வருமான வழிகள், பிரதேச சபையால் முன்னெடுக்கப்பட வேண்டிய சேவைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. கள விஜயத்தில் வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளர் சுதாகரன், மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் முதல்வர் தி சரவணபவன் ஆகியோர் இணைந்திருந்தனர். வாழைச்சேனை துறைமுகத்திலே நாங்கள் சில விடயங்களை ஆராய்ந்து பார்த்த பொழுது வாழைச்சேனை பிரதேச சபைக்கு இந்த துறைமுகம் ஊடாக எந்த ஒரு கட்டணமும் செலுத்தப்படவில்லை. ஆனால் வாழைச்சேனை பிரதேச சபை தான் இந்த துறைமுகத்தினுடைய பராமரிப்பு, குப்பகட்டுவது, கழிவகட்டுவது எல்லா விடயங்களையும் மேற்கொள்கிறது. அந்த வகையிலே தொடர்ந்து எங்களுடைய தவிசாளர் அந்த விடயங்களை எவ்வளவு தூரம் செய்யுதுன்னு சொல்லுவார். நாங்கள் எடுத்து ஆரம்பித்த பணியிலே இது ஒரு முதலாவது ஒரு வெற்றியாக சொல்லலாம். தற்பொழுது வாழைச்சேனை பிரதேச சபைக்கு இந்த துறைமுகம் ஊடாக வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்னும் வாழைச்சேனை பிரதேச சபையினூடாக வாழைச்சேனை பிரதேசத்தில் இந்த துறைமுகத்திலே மீன்பிடியிலே ஈடுபடுற மீனவர்களுக்கு தேவையான இன்னும் மேலதிகமான தேவைகளை பூர்த்தி செய்வது, இந்த வாழைச்சேனை பிரதேச சபையினூடாக இந்த துறைமுகத்துக்கு வழங்குகிற சேவைகளை இன்னும் அதிகரிக்கிறது தொடர்பாக நேரடி ஒரு கள விஜயம் ஒன்றை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இது ஒரு கௌரவ தவிசாளர் சுதாகரன் அவர்களை
இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக என்னுடைய பாராட்டுகளை அவருக்கும் இந்த விடயத்தை அவரை வழிநடத்துகிற என்னுடைய ஆலோசகர் சரவணபவன் ஐயா அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய மாகாணத்தின் மேலதிக கல்வி பணிப்பாளராக DMMB மங்களிகா திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய மாகாணத்தின் மேலதிக கல்வி பணிப்பாளராக DMMB மங்காளிகா திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கான நியமன கடிதத்தை மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபயகோன் வழங்கி வைத்தார். கண்டி ஆளுநர் அலுவலகத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் அதிகாரியாக 17 ஆண்டுகள் சேவையாற்றிய DMMB திசாநாயக்க வலப்பனை கல்வி பணிமனையில் உதவி வலய கல்வி பணிப்பாளராக பணியாற்றினார். இதனையடுத்து மத்திய மாகாண கல்வி திணைக்களத்தில் அறிவியல் பாடப்பிரிவிற்கு பொறுப்பான கல்வி பணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வில் மத்திய மாகாண ஆளுநரின் செயலாளர் மஞ்சுள மடகபொல, கல்வி அமைச்சின் மேலதிக உதவி செயலாளர் பிரபாத் மந்துமாராச்சி, மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நயோமி ஹெட்டியாராச்சி உட்பட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கோதுமை மாவின் விலை இன்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மாவின் விலையை இன்று முதல் அதிகரிப்பதற்கு பிரீமா நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி பிரீமா நிறுவனத்தின் கோதுமை மா 1 கிலோகிராமின் விலையை 5 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு அந்நிறுவனம் தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளமையே இந்த விலை உயர்விற்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்பிற்கு அமைய இதற்கு முன்னர் 220 ரூபாவாக காணப்பட்ட 1 கிலோகிராம் கோதுமை மாவின் புதிய விலை 225 ரூபாவாகும். விவசாயத்துறை தற்போது ஒரு இக்கட்டான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் அனுராத தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் விவசாயத்துறை தற்போது ஒரு இக்கட்டான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது நாட்டின் ஒட்டுமொத்த விதை தேவையில் 8% குறைவான அளவே தற்போது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. எஞ்சிய 90% அதிகமான தேவைகளுக்கு நாம் இன்னமும் வெளிநாடுகளையே நம்பியிருக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது என தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் அனுராத தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் விவசாயத்துறையில் இதுவரை காலம் நிலவி வந்த பாரிய விதை நெருக்கடி குறித்து தெளிவூட்டும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். රටේ අවශ්‍යතාවයෙන් 93 අතර ප්‍රමාණයක් බීජ தற்போது இலங்கைக்கு தேவையான விதைகளில் 90% முதல் 93% வரை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதில் காய்கறி விதைகள் மாத்திரம் சுமார் 70% ஆகும். அன்றாட தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் காய்கறிகளின் விதைகளும் இறக்குமதியை நம்பியுள்ளன. இந்த விதை இறக்குமதிக்காக இலங்கை ஆண்டுதோறும் சுமார் $15 மில்லியன் செலவிடுகிறது. இது இலங்கை ரூபாயில் சுமார் 350 முதல் 450 கோடி வரையிலான பெருந்தொகையாகும். 30க்கும் மேற்பட்ட விதை உற்பத்தி பண்ணைகளிலிருந்தும் ஏன் இவ்வளவு பெரிய தொகையை வெளிநாடுகளுக்கு வழங்க வேண்டும்? தற்போது பப்பாசி உள்ளிட்ட பல வகைகளும் பாரிய அழிவை சந்திக்கும் அபாயத்தில் உள்ளன. இதற்கு முக்கிய காரணம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் வீரியம் மிக்க விதைகளே ஆகும். நெதர்லாந்து, இந்தியா, தாய்லாந்து மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்து நாம் அதிக அளவில் விதைகளை இறக்குமதி செய்கிறோம். சர்வதேச ரீதியில் நிலவும் போர் போன்ற பதற்றமான சூழல்கள் உரத்தட்டுப்பாட்டை உருவாக்குவது போல விதை இறக்குமதியிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். கடந்த சில ஆண்டுகளில் 2020 ஆண்டில் 245 மெட்ரிக் டன் காய்கறி விதைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. 2021 ஆண்டில் 1,88,000 மெட்ரிக் டன் விதைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. 2023 ஆண்டில் 184 மெட்ரிக் டன் காய்கறி விதைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. 2024 ஆண்டில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு 211 மெட்ரிக் டன் காய்கறி விதைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இதற்காக $12.5 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளன. வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அதிகமான விதைகளை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது. அதன்படி 260 மெட்ரிக் டன் காய்கறி விதைகள் இறக்குமதி செய்யப்பட உள்ளன. 2025 ஆண்டு விதை இறக்குமதிக்காக மட்டும் $15 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்திடம் முறையான விவசாய திட்டம் இல்லாத காரணத்தால் உள்நாட்டு விதை உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு பதிலாக இறக்குமதியை அதிகம் நம்பியுள்ளனர். 100 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட விவசாய திணைக்களம் இந்த விதை மாஃபியாவுக்கு வழிவிட்டு வேடிக்கை பார்க்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. நாங்கள் எந்த ஒரு நிறுவனத்திற்கு சென்றாலும் இது குறித்து முறையான விசாரணை கோரினாலும் அல்லது இதை பற்றி ஆராய்ந்தாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. කිසිදු ආයතනයකට අපි ගියාට අපිට හොයාගන්න විදිහ අපිට තියෙන්නේ
மட்டக்களப்பு எருவில் கிராமத்தில் பல மரங்களை கத்தரித்தல் தொடர்பில் விவசாயிகளுக்கு தெளிவூட்டல் வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் எருவில் கிராமத்தில் பல மரங்களை கத்தரித்தல் தொடர்பான ஒருங்கிணைந்த விழிப்பூட்டல் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. களுவாஞ்சிக்குடி விவசாய போதனாசிரியர் பிரிவிற்குட்பட்ட எருவில் கிராமத்தில் விவசாய போதனாசிரியர் அப்சல் ரிப்கி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரன் பிரதம அதிதியாகவும் மண்முனை தென் எருவில் பெற்ற பிரதேச செயலாளர் உதயஸ்ரீதர் கௌரவ அதிதியாகவும் கலந்து கொண்டனர். மாமரங்களின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கேற்ற நடுகை முறை, கத்தரித்தல், பசலையிடல், மாவிலை தத்தியை கட்டுப்படுத்தல் போன்ற விளக்கங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பிணையில் விடுவிக்கப்பட்டார். கைத்துப்பாக்கி காட்டி மிரட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. அதேவேளை அர்ஜுனா ராமநாதன் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பெண்ணையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. பெரியவிளான் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையில் காணி பிணக்கு ஒன்று நிலவி வரும் நிலையில் கடந்த 25ஆம் தேதி குறித்த காணிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்ற தரப்பினருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. வாய்த்தர்க்கம் முற்றிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது கைத்துப்பாக்கியை காட்டி விரட்டியவை தொடர்பிலான காணொளிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. அதனை அடுத்து கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் தொடர்பில் இளவாலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நேற்று முன்தினம் இளவாலை போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் அளிக்க அர்ஜுனா ராமநாதனை அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவரை வல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை அர்ஜுனாவை இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அர்ஜுனா சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்து அர்ஜுனா ராமநாதனை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணையிலும் 20,000 ரூபாய் பெறுமதியான காசு பிணையிலும் செல்ல அனுமதித்த மன்று எதிர்த்தரப்பினருடன் எவ்வித பேச்சுவார்த்தைகளுக்கும் போகக்கூடாது என நிபந்தனையும் விதித்துள்ளது. அதே நேரம் அர்ஜுனா ராமநாதன் மீது தாக்குதல் மேற்கொண்டார் என குற்றம் சாட்டப்பட்ட பெண் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை இன்றைய தினம் வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவரும் மன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் பெண்ணையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்தது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் எதிர்வரும் 1ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர். முல்லைத்தீவு கேப்பாப்புலவு இராணுவ முகாமின் பிரதான வாயிலுக்கு முன்பாக எதிர்வரும் 1ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் கேப்பாப்புலவு மக்கள் தெரிவித்துள்ளனர். கேப்பாப்புலவு காணி விடுவிப்பு தொடர்பில் கேப்பாப்புலவு மக்கள் நினைவூட்டல் கடிதம் ஒன்றை இன்று முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் மா மகேஸ்வரனிடம் கையளித்தனர். அதன் பின்னர் எதிர்வரும் 1ஆம் தேதி முன்னெடுக்க உள்ள போராட்டம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டனர். எங்களோட காணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லையோ? எத்தனை ஜனாதிபதியை நாங்கள் சந்திச்சிட்டோம். ஆனா இந்த ஜனாதிபதியை நாங்க நேர்ல சந்திக்கலாம இருக்குது. எல்லாரும் நல்லம் பண்றாங்க. ஆனா இந்த ஜனாதிபதியை ஒரு நிமிஷம் நாங்க நேர்ல சந்திக்கலாம இருக்குது. வெள்ளிக்கிழமை அதாவது மே தினத்தில் அன்று நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் உண்டு. கேப்பாப்புலவு மக்களாகிய அனைவரும் கவனஈர்ப்பு போராட்டம் உண்டு அதில் ஆரம்பிக்க உள்ளோம். அதுல நலன் விரும்பிகள், பாராளுமன்ற உறுப்பினரோ வேறோ நான் சொல்ல வரையில்லை, அனைவரும் ஒன்று கூடி எங்களுடைய கேப்பாப்புலவு மண்ணை மீட்டு தரும்படி கேட்டுக்கொண்டு எங்களையும் ஒரு மனிதர்களாக நினைத்து நாங்கள் எங்களுடைய சொந்த இடத்துக்கு போக வேண்டும். நாங்கள் எங்களோட சொந்த மண்ணில 18 வருஷம் நாங்கள் யுத்தத்துல இன்றைக்கு பின்னுக்கு இருக்கிறோம் என்றால், யுத்தத்துக்கு முந்தி நாங்கள் 25 வருஷத்தை முள்ளிவாய்க்கால விட்டுட்டோம். 25 வருஷ வாழ்க்கையின் சொத்துக்கள் அனைத்தும் முள்ளிவாய்க்கால. திருப்பி 18 வருஷம் எங்க இருக்கிறோம்? இடம்பெயர்ந்த வாழ்க்கையில இருக்கிறோம். அப்ப என்னத்துக்கு இந்த 54 குடும்பத்துக்கு இந்த விதி விலக்கு? போர் முடிந்து விட்டது என்ற ஒரு முடிவுக்கு வந்தவர்கள் இன்னும் எங்களுடைய மக்களுடைய வாழ்விடத்திலே அந்த தங்களுடைய பாதுகாப்பு செய்யலாம் என்று சொல்லி அந்த காணியை அபகரிக்கும் திட்டத்திலே குந்தி இருப்பது தேவையற்ற ஒரு விஷயம்.
இதை நாம் உடனடியாக ஜனாதிபதி கருத்தில் கொண்டு மக்களுடைய காணி மக்களுக்கு என்று சொல்லி முன்வைத்ததுக்கு அமைவாக மிக விரைவில் இன்னும் எங்களை காத்திருக்க விடாமல் எங்களுடைய சகல மாதிரி கிராம நிர்பந்த வாழ்க்கை சகலதையும் நாங்கள் எத்தனையோ தடவை ஊடகத்தின் வாயிலாகவும் மகஜர்கள் மூலமும் எடுத்து இயம்பியிருக்கின்றோம். நாங்கள் திரும்ப கலைத்து கொண்டு நின்றால் அவையற்றை எல்லாம் ஒரு தெவட்டா நிலையாகிவிடும். அத்தனையும் கருத்தில் கொண்டு மிக விரைவிலே இந்த காணியை விடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஜனாதிபதிக்கும் உங்களுக்கு எங்க சாயப்பன் சொல்றது நாங்கள் கேட்கதும் உங்களுக்கு தான். இத மாதிரி இந்த ஜனாதிபதி மாதிரி அத்தனை பேரும் இதே மாதிரி முடிச்சு கொண்டு வருவது. நாம் இப்ப எங்களுக்கு நாங்கள் இப்ப ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் எங்க நாடு எங்களுடைய தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள மக்கள் முழுக்க எங்களுக்கு வருது. நாங்கள் என்னத்துக்காக இந்த ஜிஏட்ட வந்து நாங்கள் ஒரு மன்னிப்பாகவும் ஒரு தாழ்மையாகவும் ஒரு கதைப்பம் ஏனென்றா ஜிஏன்ற மூலை எடுத்துத்தான் நாங்கள் செய்யணும். அவர் எங்களை மதிக்கவே இல்லை. ஆனா இந்த ஜனாதிபதிக்கு தான் சொல்றான் இங்க ஒரு பெரிய கலவரம் எழும்பும். போராட்டம் வந்து எத்தனையோ வடிவங்கள்ல இருக்குது. மனித போராட்டம், வலு போராட்டம். எங்களுக்கு அந்த நாங்கள் மனித வலு போராட்டத்திலே எங்களை காணியை மீட்டெடுப்போம். இந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் வேந்தன் தாழ்மையா சொல்றான். இந்த ஜனாதிபதி எங்களை இந்த மேன்மதங்கிய ஜனாதிபதியாண்டு திருப்பியும் சொல்றான். மேன்மதங்கிய ஜனாதிபதி எங்களுக்கு உடனடியாக வந்து இந்த பிரச்சனையை தீர்வானம். திருகோணமலை மூதூர் கடற்கரை சேனை பாடசாலை வீதி 30 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைப்பு செய்யப்படுகின்றது. திருகோணமலை மூதூர் பிரதேசபைக்குட்பட்ட கடற்கரை சேனை பகுதியில் உள்ள பாடசாலை வீதியை புனரமைக்கும் பணிகள் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இதற்காக 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மூதூர் பிரதேசபை தவிசாளர் எஸ் பிரகலாதன் வீதி புனரமைப்பு பணிகளை வெவ்வேறு ரீதியாக ஆரம்பித்து வைத்தார். குறித்த வீதியானது நீண்டகாலமாக புனரமைக்கப்படாமல் இருந்த நிலையில் அப்பகுதி மக்களின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் மாணவர்களுடைய பங்கு பெற்றலுடன் முதலாவது புத்தகம் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஊவா மாகாண நூலக சேவைகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா நிறுவனம் என்பன ஒன்றிணைந்து ஊவா மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் மாணவர்களுடைய பங்கு பெற்றலுடன் முதலாவது புத்தகம் என்ற செயற்திட்டத்தினை மாணவர்களின் எழுத்தாக்க திறனை விருத்தி செய்யும் முகமாக முன்னெடுத்திருக்கிறது. இச்செயற்திட்டத்திற்கு மாகாணத்தில் உள்ள 800 மாணவர்கள் தமது எழுத்தாக்கங்களை கவிதை, சிறுகதை, நாவல், குறுநாவல், கட்டுரை, பாடல், புதினக்கதைகள் மற்றும் சாகச கதைகள் என்ற வடிவில் சமர்ப்பித்திருந்தனர். இவற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 53 எழுத்தாக்கங்கள் நூல் வடிவில் ஊவா மாகாண நூலக கேட்போர் கூடத்தில் மாகாண ஆளுநர் சட்டத்திரணி கபில ஜெயசேகர மற்றும் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன ஆகியோர் முன்னிலையில் வெளியிட்டு வைக்கப்பட்டன. இவற்றில் 13 தமிழ் நூல்களும் 23 சிங்கள நூல்களும் 17 ஆங்கில நூல்களும் அடங்குகின்றன. இந்நூல்களை ஊவா மாகாணத்தில் உள்ள நூலகங்கள் பாடசாலைகளுக்கு வாசிப்பு பயன்பாட்டிற்காக விநியோகம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஊவா மாகாண சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிகழ்வில் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஊவா வல்லச பல்கலைக்கழகத்தின் முதுநிலை விரிவுரையாளர் மா ரூபவதனன் உட்பட அதிதிகள் பலர் கலந்து கொண்டனர். அமெரி தீவில் அமெரிக்கான உலகளாவிய நடைபயணம் விசேட வழிபாடுகளுடன் நேற்று நிறைவடைந்தது. உலக மக்களுக்கு அமெரி செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கும் பௌத்த மதத்தின் உரிமையை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்வதற்குமாக இலங்கையில் 7 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட எஹிபசிகோ அமைதி நடைபயணத்தை நிறைவு செய்து கொண்டு வியட்நாம் தேரர் உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றனர். அமெரிக்காவில் வசிக்கும் வியட்நாம் தேரர், பஞ்சாக்கார தேரர் உள்ளிட்ட பிக்குகள் அலோகா நாய் மற்றும் ஏனியோர இன்று காலை 7:12 மணியளவில் கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து துருக்கியின் இஸ்தான்புல் நகர் நோக்கி புறப்பட்டனர். அங்கிருந்து அவர்கள் மற்றொரு விமானம் மூலம் அமெரிக்கா செல்ல உள்ளனர். இன்று அதிகாலை கட்டநாயக்க விமான நிலையத்தின் விசேட விருந்தினர் அறையை வந்தடைந்த பிக்குகளுக்கு தானம் வழங்கப்பட்ட பின்னர் விமான நிலையத்தின் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றும் ஊழியர்கள் குழுவினரிடம் ஆசீர்வாதங்களை வழங்கிய பிக்குகள் அலோகா நாயின் உடலை குறித்து கால்நடை வைத்தியர்கள், விமான நிலைய போலீசார் மற்றும் விமான படை அதிகாரிகள் விசேட கவனம் செலுத்தினர். எஹிபசிகோ அமைதி நடைபயணத்தின் நிறைவு அரச விழா ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் பங்கேற்புடன் நேற்று பிற்பகல் நிறைவடைந்தது.
கடந்த வருடமும் இந்த வருடமும் பாரிய வெற்றிகளை பெற்றுள்ளதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டில் மக்களாட்சி உருவாகியுள்ள நிலையில் கடந்த வருடமும் இந்த வருடமும் பாரிய வெற்றிகளை பெற்றுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மே தின கூட்டம் தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மக்கள் அரசாங்கம், அதாவது மக்கள் ஆட்சி ஒன்று உருவாகி இருக்கின்ற இந்த தருணத்தில் நாங்கள் கடந்த வருடமும் இவ்வருடமும் நாங்கள் பாரிய வெற்றிகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இலங்கையில் வாழ்கின்ற மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வினை வழங்கின அரசாங்கம், அதே போன்று அரச தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வினை வழங்கப்பட்ட அரசாங்கம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடந்த காலத்தில் முக்கியமாக இந்த திட்வா பெரும் சூறாவளி புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை அமைப்பதற்கு துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அரசாங்கம், எங்களுடைய வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்வாதார வசதிகளை ஏற்படுத்திய அரசாங்கம், அதே போன்று படிக்கும் மாணவர்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தன்னுடைய கல்வி வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு மானியங்கள் வழங்கின, விவசாயிகளுக்கு, மீனவ குடிமக்களுக்கு, அதே போல தொழிலாளர்களுக்கு அனைவருக்குமே நாட்டில் சுதந்திரமாக வாழக்கூடிய பொருளாதார நிலையை உருவாக்கிய அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் பெருமிதத்துடன் நாங்கள் இந்த செம்மே தின கூட்டத்தை நடத்துவதற்கு அனைத்து துறையிலும் அனைத்து வகையிலும் நாங்கள் தகுதியானவர்கள், தகுதியான அரசாங்கம் என்றதை நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். உண்மையாகவே இலங்கையில் கடந்த பல்லாண்டு காலமாக பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டங்களிலும் பொருளாதாரத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு, பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும், அதே போன்ற நீதித்துறையில் மக்களுக்கான பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும், இன ஒற்றுமையை, சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவருக்கும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்ப இன ஒற்றுமையை உருவாக்குவதற்கும் முழுமையாக நடவடிக்கை என்ற அரசாங்கம் என்ற வகையில் மக்கள் நம்பிக்கையை வென்ற ஒரு அரசாங்கமாகத்தான் அரசாங்கம் இயங்கிக் கொண்டு வருகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பணியாற்றும் பெண் செயற்பாட்டாளர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பணியாற்றும் பெண் செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை போராளிகள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்படுவதாகவும் அவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பான உடனடி கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தி போலீஸ் மா அதிபர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு ஆணைக்குழு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம், காணி பிணக்குகள் மற்றும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் வாழ்வாதார போராட்டங்கள் குறித்து பணியாற்றும் பெண் ஆர்வலர்கள் பாதுகாப்பு பிரிவினரால் பல்வேறு தடைகளை எதிர்கொள்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 2025 ஆண்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத விசாரணை பிரிவினரின் தலையீடுகள் மற்றும் தேவையற்ற குறுக்கீடுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக ஆணைக்குழு கவலை வெளியிட்டுள்ளது. சிந்தனை சுதந்திரம், மத சுதந்திரம், அமைதியான முறையில் ஒன்று கூடல் மற்றும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் போன்ற அரசியலமைப்பால் உரிமைப்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் இதன் மூலம் மீறப்படுவதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டத்தை நிலைநாட்டும் அதிகாரிகள் பெண் உரிமை போராளிகளை மோசமாக நடத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர்களுக்கான பாதுகாப்பான சூழலை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அந்த கடிதத்தின் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பார்த்தினி ஒழிப்பு நடவடிக்கை இன்று யாழ்ப்பாணம் உயரப்புலம் பகுதியில் இடம்பெற்றது. பார்த்தினி ஒழிப்பு நடவடிக்கை யாழ்ப்பாணம் உயரப்புலம் பகுதியில் இன்று மானிப்பாய் பிரதேச சபையினரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கடந்த சபை அமர்வில் உறுப்பினர் வாகிசன் முன்வைத்த பார்த்தினியம் ஒழிப்பு தொடர்பான பிரேரணை தீர்மானம் ஆக்கப்பட்டது. அதற்கமைய இன்று ஆரம்ப வேலை திட்டம் உயரப்புலம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. வெட்டப்பட்ட பார்த்தினியமானது வேறு இடங்களுக்கு பரவாமல் இருப்பதற்காக அந்த இடத்திலேயே தீ வைத்து எரிக்கப்பட்டது. இதில் பிரதேச சபை தவிசாளர், உபதவிசாளர், உறுப்பினர்கள் மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தினர் இணைந்து கொண்டனர். முல்லைத்தீவு ஒட்டு சுட்டானில் மகளிரின் சுயதொழிலை ஊக்குவிக்கும் நோக்கில் இன்று வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டது.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலக பிரிவில் புதிய கிராம மகளிர் அமைப்பின் ஒழுங்குபடுத்தலில் கான்பெரா தமிழ் சங்கத்தின் நிதி பங்களிப்புடன் மகளிருக்கான சுயதொழிலை ஊக்குவிக்கும் நோக்கில் இன்று வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டது. 10 மகளிர் பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தலா 50,000 ரூபாய் வீதம் கடன் வழங்கி வைக்கப்பட்டது. பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தையும் சுயதொழில் வாய்ப்புகளையும் மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வே கரிகாலன், மகளிர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள், பயனாளிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஒட்டிசுட்டான் பிரதேசத்திலே மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற புதிய கிராம மக்கள் அமைப்பினுடைய மகளிர் உறுப்பினர்களுக்கு விசேடமாக நாங்கள் புதுக்குடியிருப்பு ஒட்டிசுட்டான் மாவட்டத்தோறும் எங்களுடைய மகளிர் உறுப்பினர்களுடைய தொழில்களை மேம்படுத்தும் திட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக கடந்த வாரங்களில் நாங்கள் புதுக்குடியிருப்பு பிரதேசங்களுக்கு வட்டியில்லா கடனை வழங்கியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே ஒட்டிசுட்டான் பிரதேசத்திலே குறிப்பாக 10 பயனாளிகளை தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு தலா ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் நிதி பங்களிப்புடன் 5 லட்சம் ரூபாய் நிதியினை 10 பேருக்கு நாங்கள் இந்த வட்டியில்லா கடனாக அவர்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்காக வழங்கியிருக்கின்றோம். திருகோணமலை ஜின்னா நகரில் நடமாடும் சபை இடம்பெற்றது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் ஜின்னா நகர் கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்கான நடமாடும் சபை இன்று இடம்பெற்றது. மூதூர் பிரதேச செயலாளர் ஃபிர்னாஸ் இஸ்மாயிலின் ஆலோசனைக்கு அமைவாக நடமாடும் சபை ஒழுங்குபடுத்தப்பட்டது. காலம் கடந்த இறப்பு பிறப்பு பதிவுகள், காணி பிரச்சினைகளுக்கான ஆலோசனைகள், அசஸ்ம கொடுப்பனவு தொடர்பான விடயங்கள், அரச உத்தியோகத்தர்களின் ஆலோசனைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் பொதுமக்களுக்கு சேவைகளாக வழங்கப்பட்டன. இலங்கை இராணுவத்தில் 223வது காலாட்படை பிரிவின் ஏற்பாட்டில் திருகோணமலை மூதூர் கலாசார மண்டபத்தில் இன்று மாபெரும் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. இரத்த தான முகாமில் இராணுவத்தினர், பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கியிருந்தனர். வைத்தியசாலைகளின் இரத்த வங்கிகளில் நிலவும் இரத்த தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை இராணுவத்தின் 223வது காலாட்படை இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. மட்டக்களப்பு காத்தான்குடி முஸ்லிம் முதியோர் இல்லத்தில் மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் யுனானி ஆயுர்வேத வைத்தியசாலையினால் இலவச வைத்திய முகாம் ஒன்று நடத்தப்பட்டது. காத்தான்குடி முஸ்லிம் இல்லத்தில் முதியோர்கள் டாக்டர் பவித்ரா லோகாவதியினால் பரிசோதிக்கப்பட்டு இலவச மருந்துகள் வழங்கப்பட்டன. காத்தான்குடி பிரதேச செயலக சமூக சேவைகள் பிரிவின் சமூக பராமரிப்பு நிலையத்தின் ஏற்பாட்டில் சமூக சேவை உத்தியோகத்தர் நஜிமுதீனின் ஒருங்கிணைப்பில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜித் இலவச வைத்திய முகாமை ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலக சமூக சேவை, சமூக பராமரிப்பு நிலைய உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், முஸ்லிம் முதியோர் என பலர் கலந்து கொண்டனர். கண்டி கம்பளை போலீஸ் நிலையத்தில் சேவையாற்றி ஓய்வு பெறும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு சேவை பாராட்டு விழா இடம்பெற்றது. கண்டி மாவட்டம் கம்பளை போலீஸ் நிலையத்தில் பல பிரிவுகளில் சேவையாற்றி அரச பணியிலிருந்து ஓய்வு பெறும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கான சேவை பாராட்டு விழா கம்பளை போலீஸ் நிலைய அலுவலகத்தில் இடம்பெற்றது. கம்பளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஹங்கர தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் 35 ஆண்டுகளுக்கும் அதிகமான காலம் சேவையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கான அரசு மரியாதை வழங்கப்பட்டது. இதன்போது ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏனைய போலீஸ் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். எட்டினுவர தேர்தல் தொகுதியில் டித்வாவினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை சிறுவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பாடசாலை சிறுவர்களுக்கு கற்றல் உபகரணங்களுடன் பாடசாலை பைகள் வழங்கி வைக்கப்பட்டன. ரெசிடென்ட் நிசா மகளிர் சங்கத்தின் ஏற்பாட்டில் எக்லட் யுனைடெட் அமைப்பின் அனுசரணையுடன் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட எட்டினுவர தேர்தல் தொகுதிக்குட்பட்ட பாடசாலை சிறுவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள், பாடசாலை பைகள், பரிசுகள் வழங்கும் நிகழ்வு தந்துர முன்பத்துக்கொட ஜாமிஉல் அன்வர் ஜும்மா பள்ளிவாசல் மண்டபத்தில் கம்பளை கல்வி வலய பிரதிக்கல்வி பணிப்பாளர் DMN பேகம் தலைமையில் இடம்பெற்றது.
இதன்போது எக்லட் யுனைடெட் அமைப்பின் தலைவர் எக்டிசாம் ஹொசைன்தீன் மற்றும் ஜே ஃபவுண்டேஷன் டாக்டர் ஹனீப் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உதவிகளை வழங்கி வைத்தார். ரிஸ்டின் நிசா மகளிர் சங்க தலைவி மற்றும் பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர்கள், ஊர் பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இவ்வருட மே தின கொண்டாட்டங்களில் ஒன்றிணைந்து பங்கேற்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்த அழைப்பை ஐக்கிய தேசிய கட்சி உத்தியோகபூர்வமாக நிராகரித்துள்ளது. இந்த ஆண்டு மே தின கொண்டாட்டங்களில் இணைந்து கொள்ளுமாறு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்த அழைப்பிற்கு விளக்கமளிக்கும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சியினால் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கருத்து தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த ஆண்டு மே தினம் பௌர்ணமி போயா தினத்தில் வருவதால் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்து அன்றைய தினத்தை சமய வழிபாடுகளுக்காக ஒதுக்க ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே தீர்மானித்துள்ளது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச பிரதமராக இருந்த காலத்திலேயே மே 1ஆம் தேதி பௌர்ணமி தினமாக அமையும் பட்சத்தில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது பொருத்தமற்றது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். அதன்படி ஏப்ரல் 27ஆம் தேதியிடப்பட்டு எனக்கு கிடைக்கப்பெற்ற அழைப்பு கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் எமது கட்சியின் இந்த நிலைப்பாட்டை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளருக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளேன். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாகும். அந்த மக்கள் அபிலாஷைகளை நிறைவேற்ற நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம். எனவே அன்றைய தினம் எமது முன்கூட்டிய மத சார்பு திட்டங்கள் காரணமாக உங்களின் அழைப்பை ஏற்று மே தின கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனினும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் இணைந்து செயற்பட ஐக்கிய தேசிய கட்சி தயாராகவே உள்ளது என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.